சொந்தமாக தொழில் தொடங்கணும், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இப்படிப்பட்ட கனவோடு இருக்கக்கூடியவங்க வரவேண்டிய இடம் அப்படின்னா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் EDII தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். ஏன் இந்த இடம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குடையின் கீழே பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சார்ந்தது, அதாவது கேக்கு, பேக்கரி சார்ந்த பொருட்கள் எப்படி செய்யணும் அதற்கான பயிற்சி. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ChatGPTயை எப்படி பயன்படுத்தலாம், ChatGPT மூலமாக எப்படி நம்மளுடைய தொழிலில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இப்படி நிறைய விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவை எப்படி பயன்படுத்தலாம், சோஷியல் மீடியா டெக்னிக்ஸ் என்ன, இப்படி பல்வேறு பயிற்சிகள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல ட்ரோன் பயிற்சி, அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு திருமணமாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு விழாவாகட்டும் ட்ரோன் பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த ட்ரோன்களுடைய பயன்பாடு கூட அதிகமாக இருக்குது. அப்போது மீடியா சார்ந்த ட்ரோன் எப்படி பயன்படுத்தணும், அப்படி அந்த ட்ரோன் டெக்னிக்ஸை நம்ம படிக்கிறதன் மூலமாக நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரியான விழாக்களில், இந்த மாதிரியான இடங்களில் உங்களுடைய ட்ரோனை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதன் மூலமாக நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக மாற முடியும். அப்போது இந்த மாதிரியான பயிற்சிகள் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த கட்டணத்தில் ரொம்ப தரமான பயிற்சிகள் இந்த ஒரு இடத்துல வழங்கப்படுது. இன்றைக்கி இந்த ட்ரோன் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவர்களும் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி EDII தமிழ்நாட்டினுடைய இயக்குனர் திரு அம்பலவாணன் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பேசலாம். உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது இந்த ஒரு இடத்துல பயிற்சி எடுத்த பலரும் இன்றைக்கி தொழில் முனைவோராக மாறிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கும்போது, அப்போது ஒரு குடையின் கீழே, ஒரு ரூஃப், அந்த ஒரு இடத்தின் கீழே பல்வேறு விதமான பயிற்சிகள் அப்படின்றது EDII கொடுத்துட்ருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் தமிழ்நாட்டில் EDIIனால் பயன்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ இந்த கடந்த 4 வருடங்களாக பார்த்தீங்கன்னா EDIயில் இருந்து பலதரப்பட்ட திட்டங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் முக்கியமாக இந்த 3 வருடங்களாக ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் SIDPன்னு சொல்லிட்டு யுனிசெஃபோடையும் பள்ளி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தாக்கத்தை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு இந்த தொழில் முனைவோரனுடைய என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்து, இந்த புத்தாக்கங்களை எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கோம். ஆனரபிள் CMA இதை இனாகுரேட் பண்ணார். இப்போ இது வெற்றிகரமாக 3வது வருடங்களாக இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. சுமார் 3 லட்சம் பள்ளி மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைந்திருக்காங்க. எப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு நாலேஜ், இனோவேஷன்னா என்ன, ரெண்டாவது அவங்கள இந்த இனோவேஷனுக்கு அவங்கள தயார்படுத்தி பூட் கேம்ப்ஸ் நடத்தி பிச்சிங் வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா IEDP ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிகளில் நாங்கள் இதே திட்டங்களை இது பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த கடந்த 4 வருடங்களாக ஒரு 4 லட்சம் மாணவர்களுக்கு மேலே அவேர்னஸ் கொடுத்துருக்கோம், பூட் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம், பிச்சிங் பண்ணியிருக்கோம், அவார்ட்ஸும் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் 2 திட்டங்கள்லேயுமே 1 லட்சம் ஃபஸ்ட்டு 10 ப்ரைஸஸ்க்கு 1 லட்ச ரூபா அவார்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2வது பரிசுகள் 30 பேருக்கு 25,000 ரூபா கொடுத்துருக்கோம். இது மாதிரி கொடுத்து பள்ளி மாணவர்களை தயார்படுத்திகிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கோம். இது இல்லாமல் IVPன்னு ஒரு திட்டம் இருக்குது, இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. அதன் மூலமாக ஒரு ஐடியா இருக்குது, தொழில் முனைவோர் ஏற்கனவே இருக்கிறவங்களும் இல்லை பள்ளி கல்லூரி மாணவர்கள் தயாராக இருக்கிறவங்களும் அந்த நாலேஜ் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. நாலேஜ் பார்ட்னர்னால் ஒரு கல்லூரியோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லை ஒரு இன்குபேஷன் சென்டரோ, இவங்க மூலமாக அவங்க இணைந்து நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு ஐடியாவில் இருந்து ஒரு ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்கு 2 லட்ச ரூபாயும், அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பில் இருந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபாயும் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு 550 பேருக்கு இப்போ இந்த கடந்த 3 வருடங்களாக நம்ம செஞ்சுருக்கோம். இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது 2001. அப்போ இருந்து பல அரசு அலுவலகங்களிலிருந்து நாமினேட் பண்ணக்கூடிய பெனிஃபிஷரிஸ், தாட்கோ, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், TNULM, இது மாதிரி ரூரல் லைவ்லிவுட் மிஷன், இந்த மாதிரி திட்டங்கள்லேருந்து வரக்கூடிய பெனிஃபிஷரிஸ், கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்,
அவங்களுக்கு வந்து இடிபி ட்ரைனிங்னு சொல்லி ஒரு மாடியூல், எப்படி ஒரு தொழில் தொடங்குறது, சின்ன சின்ன தொழில் அவங்க செய்கிற தொழிலையே மேம்படுத்துறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு சுமார் 18 லட்சம் பேர் இந்த இத்தனை வருடங்களில் ட்ரைனிங் கொடுத்துருக்கு இந்த இன்ஸ்டியூட். அதுதான் இந்த இன்ஸ்டியூட்டு. இப்போ அந்த அந்த ஒரு வேலையை தான் முதல்ல ஒரிஜினலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜி, இந்த பெய்ட் ப்ரோக்ராமில் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸு எதிர்காலத்தில் நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ட்ரோன் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் வந்து சாட் ஜிபிடி, ஃபோட்டோகிராஃபி, யூடியூப் கண்டென்ட் மேக்கிங், இந்த மாதிரி திட்டங்களில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே 3 நாளில் ரொம்ப குறைந்த செலவில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அதாவது நவீன காலத்துக்கு ஏற்ப தகவமைச்சு அந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். அப்படி தான் இவங்களுக்கு இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி, அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மீடியா சார்ந்த ஒரு ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. ஆக்சுவலாக ஃப்ரீலான்சராக ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நியூஸ் வந்து நியூஸில் தான் பார்த்தாங்க. அண்ணன் பார்த்து இப்படி ஒன்று இருக்குது, நீ பயிற்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அவங்க அனுப்பிச்சுட்ருந்தாங்க. சரி ஓகேன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பேஜே அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் இருந்தனால அதை நான் விட்டுட்டேன். ஒரு செகண்ட் பேஜ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னா எனக்கு தேவையான பேசிக்லேருந்து ப்ராக்டிக்கல்லேருந்து எல்லாமே, அது போக டெஸ்ட்டுமே வச்சுட்டு நமக்கு தேவையான இதை ஃபுல்லாமே கொடுத்துட்டாங்க, ப்ராக்டிக்கலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் போய் அங்கே ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே தான். இப்போ மதுரை உசிலம்பட்டி மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரோன்ற பயன்பாடு வந்து சிட்டில தான் மட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிராமத்துல கூட வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ட்ரோன் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க இதை கத்துட்டு போன பிறகு நீங்க இது எப்படி உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஆக்சுவலாக இதுக்கு என்னென்னா நம்ம வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ட்ரோனுக்கு. இப்போ நான் அதை கற்றுட்டு போயிட்டேன்னா இப்போ நானாகவே ஓனாகவே ட்ரோன் எடுத்துட்டா நானே ஒரு பைலட் தான். அப்படின்னும் போது எனக்கு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் வந்து முக்கியமாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. சர்டிஃபிகேட் இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் தான். நான் இந்த சைடு எடுக்கும்போது ஆல்ரெடி நான் சர்டிஃபிகேட்டட் பைலட் தான் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். மற்ற யாருக்குமே எங்களுக்குள்ள சர்டிஃபிகேட் இல்லை நாங்கள் லோக்கலில். அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இடம். வணக்கம், என்னுடைய பேர் வந்து அத்திய நாராயணன். நான் தேனி மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் ஊர் வந்து புற வில்லேஜ் தான், வயல் சார்ந்த இடம் தான் ஃபுல்லாக. ஸோ எங்கள் ஊரில் வந்து இன்னும் அந்த லேண்டுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரோனை, அதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து இந்த ட்ரைனிங் முடித்த உடனே ஒரு நல்ல எனக்கு இது கிடச்சிருக்கு அவேர்னஸ்ஸு. ஸோ அந்த ட்ரோனை நம்ம விவசாயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வயல், இந்த தோட்டங்கள் அதிகமாக உள்ள ஏரியா. ஸோ அங்கே வந்து நாம் அதை யூஸ் பண்ணோம்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னால் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதுக்கு எனக்கு இந்த இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இந்த ட்ரோனை வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம். ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அதை ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதோட ஃப்யூச்சரில் எந்த ஹெல்ப்னாலும், லோனு எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அதுவும் சொன்னாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் பகுதியில் வந்து இந்த ட்ரோன் மூலமாக வந்து எல்லாருக்கும் எளிமையான முறையில் இன்னும் நம்ம சேவை மாதிரி பண்ணலாம், நம்ம மணியாகவும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருக்குது. நிச்சயமாக ட்ரோன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரியான திருவிழாக்கு வீடியோக்கான ட்ரோனுன்றதை தாண்டி அவர் சொன்ன மாதிரி விவசாயத்திற்கான ட்ரோன் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ உரம் தெளிப்பதற்கான ட்ரோன், இன்னொரு பக்கம் ட்ரோன் ஆம்புலன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும்போது அடிப்படையில் ஒரு ட்ரோனை இயக்குவது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அது கற்றுக்கிட்ட பிறகு ஒரு பெருமையாக இருக்கா, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சா? ட்ரோன் பைலட்னாலே அது வந்து ஒரு எல்லாருமே வந்து நம்ம லைக் பண்ணி ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரோன் பைலட்டுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறங்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. நீ யாரும் இருக்கும்போது நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணால் கூட நான் ட்ரோன் பைலட் அப்படிங்கும்போது நான் அதை ஹேண்டில் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு கௌரவமாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன், பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறேன். அது எங்கள் பகுதியில் வந்து நான் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இன்னும் அதை யாரும் பண்ணாமல் இருக்கிறனால இன்னும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது எல்லாருக்குமே நான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மைசெல்ஃப் கிஷோர் லோகநாதன். சின்ன வயசுலேருந்தே ட்ரோன்ஸ் மேலே எனக்கு ரொம்ப கிரேஸ். ஆன்லைனில் இந்த மாதிரி தேடி பார்த்தா எப்படி சொல்கிறது, அவங்க கோட் பண்ணுற அமௌண்ட் வந்து 55+ 60+ அந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சிடென்ட்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு இந்த இடிஐ நடத்துகிற ட்ரோன்ஸ் ப்ரோக்ராம் மாட்டுச்சு. ஃபேக்காக இருக்கும் தான் நினச்சி உள்ளே போய் பார்த்தேன். பட் 6000க்கு வந்து கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோட
ட்ரோன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதை பார்த்தோன்னே லைட்டாக ஷாக்கிங்காக இருந்தது. அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் பேட்ச்சில் எனக்கு கிடைக்கல. செகண்ட் பேட்ச்சில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். செகண்ட் பேட்ச்சில் கிடச்சிச்சு. ஸோ இவங்க ட்ரோன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் பேக்கர்ஸ் அந்த மாதிரி ஜாபுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ChatGPT, ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய இது சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரோன்ஸ் தான் அப்கமிங்கில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுட் டெலிவரி ட்ரோனில் தான் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபி, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஆர்கன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாத்துமே ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6000க்கு வந்து FPVயாக இருக்கட்டும், DJI ட்ரோன்ஸ், இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து டாப் டு பாட்டம் மிஸ்டர் பாரத் சார் வந்து இன்ஸ்ட்ரக்டர் சூப்பராக எல்லாருக்கும் சொல்லி தந்தாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணோன்னு கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்தில் 6000 ரூபாய்க்கு ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்ற இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமான ஒரு ப்ரைஸில் இருக்கும்போது, அப்போது இப்படி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? டீனேஜர்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, யங்ஸ்டர்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி சான்ஸை கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பசங்களும் அதை சான்ஸை கிராப் பண்ணி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்? ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி சான்சஸை தரதும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்னீங்க உசிலம்பட்டியிலேருந்து இங்கே வந்து இந்த ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்போ இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இங்கே ஆல்மோஸ்ட் ஸ்டேலாம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்ம இது நான் வெளியில் ஸ்டே எடுத்திருந்தேன்னா அந்தளவுக்கு ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருக்காது. காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பார்க்கும்போதும் ரொம்ப அதிகமாக தான் இருந்துடும். இங்கே அதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸ்டேயுமே நல்லா தான் இருக்குது. இன்னும் அது போக அதை ரெனோவேட் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதை விட பெட்டராகவே கொடுக்குறதுக்கு இப்போயே ஆல்மோஸ்ட் பெட்டராக தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க. உங்களுடைய மாத வருமானம் அப்படின்றது ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அதுலேருந்து இப்போ ட்ரோன் டெக்னாலஜி நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் உள்ளே கொண்டு வரும்போது அது எந்தளவு உயர்வு? இன்னும் அதுலேருந்து எனக்கு எப்படி ஒரு 10% நான் ஆல்ரெடி இது பண்ணுறதுலேருந்து 10% எனக்கு இன்னும் உயர தான் செய்யும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்களால வந்து அவங்களோட பிஸ்னஸில் இன்னும் அதிகமாக அவங்களால சம்பாதிக்க முடியும். இதுக்கு எதுக்கு நான் இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணணும், ட்ரோனை நானே ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரியான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கறதுன்றது வந்து எப்படி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு? மாடர்ன் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் EDP ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பெய்ட் ப்ரோக்ராம்ஸ்னு லாஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். அந்த பெய்ட் ப்ரோக்ராம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில இது ஸ்டாண்டர்டாக பேக்கரி ப்ராடக்ட்ஸ் மேக்கிங், அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் சானிடேஷன் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ட்ரைனிங் தான் கொடுத்துட்ருந்தோம். ட்ரெடிஷ்னலாக நமக்கு என்ன தேவையோ அது மக்களுக்கு. இந்த மாதிரி ட்ரோன் கோர்சஸ்ஸு, ChatGPT, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டட் இந்த கிளிக் வியூ, இந்த மாதிரி BI போன்ற அந்த மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம மாணவர்களுக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா அவங்க ரொம்ப பொட்டன்ஷியலாக ஸ்கில்டாக இருப்பாங்க அப்படின்றத ஒரு ஐடியா வந்தது. அப்போ அவங்கள வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்களும் வந்தாங்க. யார் யார் இந்த மாதிரி கம்பெனி வச்சு ட்ரோனில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொலாபரேட் பண்ணிவிட்டு சென்னை மட்டும் இல்லை மற்ற இடங்கள்லையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஒரு காலேஜில் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் நடத்தினோம். அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாமே வந்து மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கோர்ஸை எடுக்கிறோம். இப்போ இந்த கோர்சஸுக்கு வந்து ChatGPT, ட்ரோன் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கோர்சஸுக்கு வந்து நிறைய ஆர்வத்தோடு வராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவன் ரொம்ப சீனியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. இந்த EDI பொறுத்த வரைக்கும் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பயிற்சிக்குமான அந்த ட்ரெயினர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்பேனல் ட்ரெயினர்ஸாக இருக்கிறாங்க இந்த ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி மீடியா ட்ரோன் ட்ரைனிங்க்கு நீங்கள் வந்து டியூட்டர் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கீங்க. இந்த பயிற்சி 3 நாள் அப்படின்றது எப்படி சாத்தியப்படுது? என் நேம் பரத் சிம்மன், ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் EDII தமிழ்நாடு மீடியா ட்ரோன் ட்ரைனிங். டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தாலும் சரி, டாக் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தாலும் சரி, இந்த EDII ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட் தமிழ்நாடுவோடைய இந்த மீடியா ட்ரோன் ட்ரைனிங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இட் ஹஸ் ரீச்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த ஸ்டேட். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து இதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த மீடியா ட்ரோன் ட்ரைனிங் EDII தமிழ்நாடுடைய மீடியா ட்ரோன் ட்ரைனிங். திஸ் இஸ் த செகண்ட் பேட்ச். செகண்ட் பேட்ச் வந்து ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் பேட்சில் இருக்கிற எங்களுடைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் இவங்கெல்லாம்.
இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடிஐ தமிழ்நாடுடைய டைரக்டர் திரு அம்பலவாணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தான். பிகாஸ் ஹீ கேவ் அஸ் த சான்ஸ் ஃபார் மீடியா ட்ரோன் ட்ரைனிங். மீடியா ட்ரோன் ட்ரைனிங்னா இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மீடியா ட்ரோன்ஸ்னால் ஜஸ்ட் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ எடுக்கிறது, அப்படி கிடையாது. அதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். பட் மீடியா ட்ரோன்ஸ்னு பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரோன் சினிமாட்டோகிராஃபி, ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, எஃபிவி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்கிற எஃபிவி. இட் இஸ் த வெரி நியூ டெக்னாலஜி தட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு ட்ரோன் டெக்னாலஜி. எஃபிவி நம்ம கொடுத்துருக்கோம், ஓரியன்டேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே யாராலுமே வந்து கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து இடிஐ தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. வெறும் 6000 rupeesக்கு 3 day ட்ரோன் கோர்ஸில் 1 day ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரோன் ஃப்ளையிங். நீங்கள் வந்து யூ கேன் வெரி வெல் ஆஸ்கர் ஆண்டர்ப்ரனர்ஸ் யார்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே வந்து ட்ரோனை வந்து ஹேண்ட்ஸ் ஆனில் வந்து அவங்க வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரோனை வந்து அந்த எங்கள் ட்ரோன் டேர்ம்ஸில் சொல்கிறதுனா த்ராட்டில் அப், த்ராட்டில் டவுன், மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ பிச்சு, ரோல், இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் சினிமேட்டிக் ஷார்ட்ஸு. இப்போ இங்கேருந்து இடிஐ தமிழ்நாடு இந்த மீடியா ட்ரோன் ட்ரைனிங்லேருந்து வெளியில் போகும்போது அவங்க வந்து இப்போ ட்ரோன் ஜேர்னலிசமில் கூட தே கேன் எக்ஸல் தெம் செல்ஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ், மீடியா ட்ரோனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். அதுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது இடிஐ தமிழ்நாடு. அண்ட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் சார். இப்போ ஒரு கவர்மெண்ட் இந்தளவு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய விஷயம் நாங்கள் எங்ககிட்ட இருந்து அவங்க கேட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு மீடியா ட்ரோன்ஸுக்கு வந்து வரவேற்பு இருக்குமா இருக்காதா. அப்புறம் அதுக்குன்னு வி டீல் ஒன்லி வித் நேனோ அண்ட் மைக்ரோ கேட்டகரி மட்டும்தான். நேனோ வந்து ட்ரோன்ஸ்னு பார்த்திங்கன்னா 250 கிராம் அவ்வளோதான் வரும். மைக்ரோ வந்து 2 கிலோ கீழே தான். சின்ஸ் இஸ் அன் இடிஐ வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து இதை வந்து இந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இமிடியேட்லி வந்து ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து அவங்க வரவேற்றாங்க. ஏன்னா அது நியூ டெக்னாலஜி, அதோடைய டெக்னிக்காலிட்டிஸ், அதோடைய பாசிபிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எங்ககிட்ட சொன்னாங்க, பட் கீப் த ஃபீஸ் லோ. ஃபீஸை வந்து நம்ம லோவாக கொடுத்தா தான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் அது வந்து சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சென்னை மாநகரத்தில் மட்டும் இல்லாமல் மதுரை, திருச்சி, சேலம், தேனி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நம்மளுக்கு வந்து அந்த மீடியா ட்ரோன் பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்திருக்காங்க. இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட் மேலே போனால் அண்ணாந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரோன் எங்கே பறந்தாலும் அண்ணாந்து பார்க்குறது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ட்ரோனில் இன்றைக்கி நான் மாஸ்டர். இன்றைக்கி நான் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்த பிறகு நான் அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் போது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து என்னோடய பேர் அறிவழகன். நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வெண்ணந்தூருங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்ரோன் அப்படின்னாவே ஒரு கிரேஸ். அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக நான் இருக்கேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது ட்ரோன். அதுக்கு வந்து ப்ரைவேட்டாக நிறையா பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சார்ஜஸும் அதிகம். இவ்வளவு சீப்பாக அதுவும் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் சரி கண்டிப்பாக நம்ம இதை கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ட்ரோனில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அக்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, ஜேர்னலிசமில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு 3 நாளைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமாங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தியரியாகவும் சரி, அவங்க வந்து ப்ராக்டிக்கலாகவும் சரி நல்லாவே கோச் பண்ணாங்க. உண்மையிலே பரத் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் நிறையா வெளியிலேருந்தும் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு நல்ல ட்ரெயினர் மூலமாக நல்லா ட்ரெயினப் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3 நாளுக்கு பிறகு நீங்கள் வந்து ஊருக்கு போகும்போது உங்களுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? உண்மையிலேயே அது நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ரோனுங்கிற விஷயத்தை நானே யூஸ் பண்ணி பண்ணும்போது காஸ்ட் வைஸாகவும் சரி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்ச கிளிப்பிங்ஸ் நானே எடுக்க போகிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நன்றி தவிர வேறு என்ன சொல்ல என்கிட்ட இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் வந்து என் பேர் ஸ்ரீதர். ஆக்சுவலி நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரேன். ஐ ஓன் மை ஓன் ஸ்டார்ட் அப் ஹியர். ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழக முதல்வருக்கும், டைரக்டர் சாருக்கும், அப்புறம் இது கரிக்குலம் வந்து டிசைன் பண்ண பரத் சாருக்கும்,
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரினர்ஷிப் வந்து வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து சென்னை மட்டும் இல்லாத எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுக்குறது இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு வந்து இந்த 3 டே கரிக்குலம் கோர்ஸ் வந்து தியரி கம்மியாகவும் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருந்தது. வந்து ஒரு ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு எட்டாக்கனி எல்லாருக்கும். பட் இது 6000 கொடுத்தது ப்ளஸ் இந்த டிசைன் பண்ணது, கரிக்குலம் டிசைன் பண்ணது. ஸோ அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி எங்களை ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வரைக்கும் கொடுக்க வச்சு, ஸோ எஃபிவிலாம் கொடுக்க வச்சாங்க. எஃபிவிலாம் வந்து வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதை வந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறதே வந்து கொஞ்சம் பெரிய விஷயம். நம்ம வந்து இது வரைக்கும் யூடியூப் வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன், அதை நேரில் பார்த்ததில்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு டைவர்சிஃபைடாக இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இந்த தொலைக்காட்சி வழியாக வந்து தமிழகம் முழுவதும் பரவுச்சு அப்படின்னாலும் இது எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கலாம்? ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறோனாலே அது வந்து நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்போது இது ஒரு ஒன் லைனரில் சொல்லணும்னா 0 to ஹீரோன்னு தான் சொல்லணும். இது ட்ரோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வென் வி ஆர் கம்மிங் ஹியர் இட்ஸ் லைக் எ 0 தான். ஸோ இப்போ போகும்போது நம்ம வந்து ஒரு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்லேயோ ஒரு ட்ரோன் வச்சுருக்க இடத்துலையோ நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது ராக்கெட் சயின்ஸ் தான். இந்த பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் த்ராட்டில் அப்போ அந்த இது எல்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சார் வந்து சூப்பராக சொல்லி தந்தார். ஃபஸ்ட்டு அதை சொல்லி கொடுத்துட்டு அதை நாங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது என்ன தொட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க. EDIITN கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரோன் ட்ரைனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிவேதாவும் வந்து சேர்ந்து ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. நிவேதா சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த ட்ரைனிங் எப்படி இருந்தது? ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நிறைய நாலேஜ் கெயின் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போது இது ஏதோ பெருசாக ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்திருக்கோம் அந்த மாதிரி இருந்தது. பட் பெருசான விஷயந்தான். பட் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த விதம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாகவும் புரிஞ்சுக்கிற தன்மையோடையும் இருந்தது. எங்கள் பேட்ச்சில் நான் ஒரே பொண்ணு தான். ஸோ இன்னும் நிறைய பொண்ணுங்க வந்து முன்னாடி வந்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ இதுக்கும் முன்னாடி வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நீங்கள் எதனால் இந்த ட்ரோன் ட்ரைனிங்காக வந்தீங்க? நான் வந்து மீடியாவில் தான் இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி, ஃப்ரெஞ்சில் பண்ணியிருக்கேன். ஸோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே, லைக் ஒரு ஆல்ரவுண்டராக வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில். இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்து? இல்லை, பட் ரொம்ப ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு வேகான நாலேஜ் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில் நாலேஜோட போகிறதுன்றது வந்து இட்ஸ் ஒர்த் இட். எல்லாருமே வந்து உள்ள கற்றுக்கலாம். இப்போ நிவேதா சொன்ன மாதிரி வந்து இந்த பேட்சில் அவங்க மட்டும்தான் வந்து ஒரு பெண். ஆனால் இந்த மாதிரி நிறைய பெண்கள் ட்ரோன் டெக்னாலஜி மாதிரியான உங்களோட பயிற்சிகளுக்கும் வரணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த பேட்சில் வந்து நிவேதிதா மட்டும்தான் வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 20% கேர்ள்ஸ் லேடிஸ் வந்திருந்தாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறைய வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பிளெண்ட் ஆஃப் விமன் பெய்ட் கோர்சஸ்லேயே நிறையா வராங்க. முக்கியமாக இப்போ இவங்கள மாதிரி ப்ரொஃபஷ்னலில், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இன்னும் மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிறைய வருவாங்க. we are hoping to have more women participants. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பயிற்சிகளில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த பயிற்சிகள் நம்ம எடுக்கிறதன் மூலமாக நாம் தொழில் முனைவோர் ஆக முடியும். ஏற்கனவே இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்களுடைய பிஸ்னஸில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்ட பயிற்சிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறதன் மூலமாக அவங்களையும் நம்மளை வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்ற முடியும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க.
எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், 3 நாளில் இவ்வளவு கற்றுக்க முடியுமா, 3 நாளில் நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எங்களுக்கு கிடச்சிருக்கு, 3 நாளில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு விஷயம் கிடச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றது. அந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொண்டது உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ.